பட் அந்த லேடி அந்த ஆப்பிள சாப்பிட வேணாம்னு சொன்ன உடனே ஹஸ்பண்ட் ஏன்னு கேக்குறாரு. அதுக்கு நான் உங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறேன், ஆப்பிள் சாப்பிட்டா நீங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆக போறாரு. இவங்களுக்கு பேட் ஃபீலா இருக்கிறதுனால அந்த ஆப்பிள் எடுத்து குப்பை தொட்டில போட்டுறாங்க. சமைச்ச சாப்பாடை எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆப்பிள் இருக்கு. உடனே ஓடி போய் குப்பை தொட்டில போய் பாக்குறாங்க, அந்த ஆப்பிள காணும். பதறி போய் உள்ள வந்து அவங்க ஹஸ்பண்ட பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் ஆப்பிள கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்க பதறி போய் ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவரு ரிலாக்ஸ், ஆப்பிள் தானே சாப்பிட்டேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம நிக்கிறாங்க. அப்படியே நைட்டு தூங்கவும் போயிடுறாங்க. காலைல எழுந்து வழக்கம் போல பால் பாக்கெட் நியூஸ் பேப்பரும் எடுக்கிறாங்க. அங்க பார்த்தா அந்த பிச்சைக்காரனை காணோம். அவர் பிளேஸ்ல ஒரு ஆப்பிள் மட்டும் தான் இருக்கு. உடனே அவங்க ஹஸ்பண்ட பாக்குறாங்க. ஹஸ்பண்ட காணோம். வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, எங்கேயும் இல்ல. அவர் படுத்த இடத்துல போய் பாக்குறாங்க, ஒரு ஆப்பிள் மட்டும் இருக்குது. பதறி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போறாங்க. ரோட்ல எல்லாருமே ஆப்பிள் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இவங்க வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இன்ஸ்பெக்டரோட சேர்ல ஆப்பிள் இருக்குது. ஸ்டேஷன்ல வேற யாரையுமே காணோம். என்ன பண்ணன்னு தெரியாம திரும்பி போறாங்க. வரும்போது ஆப்பிள் சாப்பிட்டு இருந்த எல்லாரையுமே காணோம். சாப்பிட்ட எல்லாரும் ஆப்பிளா மாறி இருக்காங்க. இவங்க என்ன பண்ணன்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த ஆப்பிள் வித்தவன் வந்து, இதுதான் லாஸ்ட் ஆப்பிள், இது உங்களுக்கு தான், இது உங்களுக்கு நான் ஃப்ரீயா தரேன் அப்படின்னு பேய் வாய்ஸ்ல சொல்றான்.